பிரபல ரவுடி ஜான் கொலை வழக்கில் மேலும் ஒருவர் சரணடைந்திருக்கிறார். பிரபல ரவுடி ஜான் கொலை செய்யப்பட்ட வழக்கில் மேலும் ஒருவர் நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மக்புல் அகமது வழங்க கேட்கலாம். மக்புல் அகமது, பிரபல ரவுடி ஜான் கொலை வழக்கில் தற்போது மேலும் ஒருவர் நீதிமன்றத்தில் சரணடைகிறார். அவர் குறித்த கூடுதல் விவரங்கள், மேலும் இது தொடர்பாக தற்போது வரை நடைபெற்ற விசாரணை குறித்த விவரங்கள். கோவை தேசிய நெடுஞ்சாலையில் குடும்பத்துடன் காரில் பயணம் செய்து வந்த சேலத்தை சேர்ந்த பிரபல ரவுடி ஜான் என்கின்ற சாணக்கிய மர்ம கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அன்றைய தினம் கடந்த 19ஆம் தேதி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில தொடர்ந்து இந்த கொலைக்கு தொடர்பாக பல்வேறு விசாரணைகள், பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில இதில் தலைமறைவாக இருந்த நசீனூர் கொலையில் தலைமறைவாக இருந்த சலீம் மற்றும் ஜீவன் ஆகிய இருவர் ஈரோடு ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் கடந்த 21ஆம் தேதி அடைந்தனர். இதனைத் தொடர்ந்து கடந்த 2 தினங்களுக்கு முன்பு ரவுடி ஜானின் மனைவி சரண்யா தங்களது கணவனின் வழக்கில் இன்னும் பல பேருக்கு தொடர்புள்ளது என்ற பல்வேறு தகவல்களையும் புகார்களையும் ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் அளித்துவிட்டு சென்ற நிலையில் தற்போது ஈரோடு ஜான் கொலை வழக்கில் சேலம் கிச்சிப்பாளையத்தை சேர்ந்த கோகுல சுகவேஸ்வரன் என்ற நபர் ஈரோடு நடுவர் நீதிமன்றம் தற்போது சரணடைந்திருக்கிறார். இவர் எனக்கும் இந்த கொலை சம்பவத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை, நான் இந்த கொலை சம்பவத்திற்கு தொடர்பானவன் இல்லை என்ற அடிப்படையில் தற்போது ஈரோடு நீதிமன்றத்தில் சரணடைந்தார் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க அம்சமாக பார்க்கப்படுகிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி மக்புல் அகமது.